கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. நான் அப்போ சொல்ல முடியாத சில பிரச்சனையோட இருந்தேன். நான் நினச்சேன் இந்த கிளாஸ் எனக்காக மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க போல், நம்மளோட ப்ராப்ளத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களே ஒரு அதை வச்சு தான் எடுக்கிறாங்கன்னு. அப்புறம் தான் தெரியுது நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்காங்கன்னு. ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய விடை தெரியாத கேள்விகள் எவ்வளவோ நம்ம எல்லாருக்கும், குறிப்பாக 90s எல்லாருக்குமே இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி அதை அனலைஸ் பண்ணி அதை நமக்கு சொன்னால் எப்படி இருக்கும், எப்படி கன்வே பண்ணுறதுன்னு சொல்லி ஜெகன் பண்ண இந்த விஷயம் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். எந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லையும் இந்த மாதிரி நடக்குமான்றதுலாம் தெரியல. ஒரு எவ்வளோ எஃபோர்ட்ன்றது, நான் ஒரு 3 நாளில் நிப்பாட்டுருவார், 4 நாளில் நிப்பாட்டுருவார், ரெஸ்பான்ஸ் எதிர்பார்த்து தான் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தேன். யார் பார்க்குறீங்க பாடல, கண்டிப்பாக வந்து நான் பண்ணுவேன்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு ஒரு மாதம் கண்டினியூஸாக வந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுவும் அந்த டைமிங்கு, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, அந்த டைமுக்குள்ளே அந்த கிளாஸை முடிக்கிறது, அதுக்குள்ளே அவ்வளோ விஷயத்தை கன்வே பண்ணுறது, கன்வே பண்ணதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நமக்கு இப்படி ஒரு சப்போர்ட்டும் இப்படி ஒரு கேரிங் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தைரியம் மனசுக்குள்ளே, எப்படியும் நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி வந்துடுவோம் அப்படின்றது. ஸோ இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்த ஜெகனுக்கு ரொம்ப நன்றி. என் ஃப்ரெண்டு தான், அதனால் ரொம்ப ஃபார்மேட்டாக அவன்கிட்ட பேச வரல எனக்கு. ஜெகன் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.